உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி சில வீடியோக்களை எடிட்டரை போட சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிப்போம். நாளை வெளியாக போகிற ஒரு திரைப்படத்திற்காக இளைஞர்கள் மண்டியிட்டு மண்சோறு சாப்பிடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்த்து விட்டு வந்தேன். அத்தகைய இளைஞர்கள் இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். யாரும் நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரம் எதற்கும் உண்டு, சட்டமன்றத்திற்கும் உண்டு. அப்ப நீ நாடாளுமன்றத்தில் வேணும்னு சொல்லிட்ட, சட்டமன்றத்தில் நாங்க வேண்டாம் சொல்லிட்டோம். உனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு என்றால் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப எப்படி அது வரலாம்? அப்ப நாங்கள் ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நூற்று ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவர் தெரியும். அதை சொன்னா கூட ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம் டெல்லியில் மிக பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, தடியடிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தியை நேற்று பார்த்தோம். அதற்கப்புறமா தமிழ்நாட்டிலையும் திடீர் புரட்சி ஏற்பட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், இப்போ மதுரையிலையும் சரி சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இந்த கரப்பான் பூச்சி கட்சி இங்கேயும் உயிர் பெற்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பார்த்தோம். அப்போது நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வர ஆரம்பித்தது. ஸோ இந்த வீடியோக்களை போய் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் முழுக்க பார்த்திங்கன்னா அதில் இப்போ ஆளக்கூடிய தாவேக அரசை டார்கெட் பண்ணி, குறிப்பாக சிஎம் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி அந்த போராட்டம் திசை திருப்பப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூடக்கூடிய இந்த கூட்டம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த போராட்டத்துக்காக கூடுறாங்கல்ல, அவங்க ஒரு ஹைப்புக்காக பேசுகிறாங்களா இல்லை மக்கள் கவனிக்கணுன்றதுக்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னென்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கும் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம், அதாவது இவர் சொல்கிறார், இப்போ ஆலு சானவாஸ் அவர்கள் அந்த போராட்ட கூட்டத்தில் கலந்துக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது மண்டியிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க, நம்முடைய நாயகனோட படம் ஜெயிக்கணும், ஜனநாயகன் படம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டம் வேண்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாரும் போராட்டத்துக்காக உட்காந்துருக்கீங்க. ஸோ 2 தரமான இளைஞர்கள் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். இவர் மட்டும் கிடையாது, அந்த போராட்டத்தில் பேசக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் பார்க்கறது ஒரு கூட்டம் போயிடுச்சு, மீதி கூட்டம் இங்கே உட்காந்துருக்குது. அப்போ இதற்காக போராடக்கூடிய ஒரு போராட்டம் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இங்கே இருக்குது. ஆனால் வெறும் கேளிக்கைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் சினிமா மோகத்தாலும் கட்டுண்ட கூட்டம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதே நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜனநாயகன் படம் மட்டும் கிடையாது, சிஎம் விஜய் அவர்களும் இதில் டார்கெட் செய்யப்படுகிறார். இப்போ நீட் எக்ஸாம் பிரச்சனைக்கு நம்ம யாரை எதிர்க்கணும் அப்படின்னும் போது பாஜக அரசு தான் நீட் எக்ஸாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எதிர்க்கணும். இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா, அந்த கல்வி அமைச்சர் பதவி விலகணும், நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு தான் அங்கே ஆரம்பித்தாங்க. பட் இப்போது அந்த போராட்டம் என்னவா போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போராட்டத்தோட தன்மையை அப்படியே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, டோட்டலாக இதை தாவேக அரசுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் ஜனநாயகன் படம் வந்ததுனால தான் இந்த போராட்டம் நீட்டு போகுது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு போகக்கூடிய இளைஞர்களை நீங்கள் போய் படம் பார்த்துட்டு நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சிஎம் விஜய்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சு நாட்டை நாசமாக்கிட்டீங்க. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வேற போயிட்டீங்க. ஒரு காலத்தில் போராடிக்கிட்டு இருந்த கூட்டம் இப்படி போய் சேர்ந்துருச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி திரைப்படத்துறை சார்பாக இன்றைக்கி முக்கியமான இயக்குநர்கள் ரஞ்சித், வெற்றிமாறன், இயக்குனர் அமீர் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் பேசும்போது கூட பார்த்திங்கன்னா, இந்த சிந்திக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னும் போது, இல்லை இப்போ அதை பற்றிலாம் பேசவே முடியாது, சிந்திக்கிற கூட்டமே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கூட்டம் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தா அந்த திரையரங்கு வாசலில் போய் நிற்கிது அப்படின்ற மாதிரி திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய இவங்களுமே இதைத்தான் சொல்கிறாங்க.
இப்போது நம்ம பொதுவாக ஒரு சாமானியனாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை பார்க்காம போகாமல் ஜனநாயகன் படத்தை வந்து புறக்கணிச்சிட்டு படமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடச்சிருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது மட்டும் இல்லாமல் கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மேலே அங்கே டெல்லியில் போராட்டம். ஒரு 20 நாள் இப்போ லாஸ்ட்டாக 10 நாளில் மிக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நான் சொல்லி 30 நாளுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே நடந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இப்போது 10 நாளாக ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 10 நாளில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்குது. அதுக்கு சென்னை மெரினா பீச்சில் ஸ்க்ரீன் கட்டி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒடிசின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் நோலனோட இயக்கத்தில் ஒரு படம் வருது. அந்த படத்தை பற்றி நம்ம சிலாரித்து நிறைய வீடியோஸ் போடுறோம், நிறைய வந்து ஸ்டோரி போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்றைக்கி ஜனநாயகனை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் போகுது, போராட்டத்துக்கு யாரும் வரமாட்டுறாங்க அப்படின்னு இந்த திடீர் போராளிகள் உருவாகியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலி உங்கள் போராட்டத்தோட நோக்கத்தை நம்ம எந்த வகையிலையும் கொச்சப்படுத்த வேண்டாம். நீட் எதிர்ப்பு ஆமாங்க, நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், இதனால் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம். இதனால் வந்து ஒரு கிராமப்புற மாணவனால் இவங்க வச்சுருக்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இந்த நீட் எக்ஸாமுக்காக இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இல்லையா சில இடங்கள், அது அரசாங்கமே கொடுத்துருந்தாலுமே அதுக்கான ஒரு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கிராமப்புற மாணவன் வந்து படிக்க முடியலைன்ற ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அதனால் நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேண்டாம். சரி, இதை எப்படி வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றுறது அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த கதைக்கு நம்ம அப்புறம் வரலாம். பட் இவங்க போராட்டத்தை சொல்கிறேன். இந்த போராட்டத்தில் இது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சிஎம் ஏன் வாயை திறக்க மாட்டுறாரு, சிஎம் ஏன் வந்து இதை பற்றி பேச மாட்டுறாரு, சிஎம் ஒரு ட்வீட் போட்டால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி இப்போ தாவேகா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் நினச்சாலுமே நீட் தேர்வை ரத்து செய்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாலுமே இங்கே உடனே எல்லாம் மாறிடுமான்னு கேட்டால் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்ற அந்த அஃபிஷியல் பேஜில், டிவிகே விஜய்ன்ற பேஜில் ஒரு ஃபுல் ட்வீட்டும் போட்டாங்க. அதாவது ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது பிறகும் விஜய் அவர்கள் மௌனம் காட்பது ஏன்ற மாதிரி போட்டு அவரை போட்டு அவ்வளோ அசிங்கமாக திட்டிலாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அவர் வந்து போட்டார். அதாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் கைது பண்ணது வந்து கண்டனத்துக்குரியது தான், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத தாவேகா எப்போவுமே வந்து கையில் வச்சுருக்குது, நாங்கள் வந்து என்றைக்குமே நீட்டை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரில் இருந்து அஃபிஷியல் பதிவு வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் விஜய் அவர்கள் வாய் திறக்கணும், விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. திமுக 2021 அந்த தேர்தல் அந்த பிரச்சார டைமில் பார்த்திங்கன்னா ஒட்டுநாக்கப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒட்டுநாப்பில் எல்லாருமே ஒரே மாதிரி பேசினாங்க. எம்பி கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், முக ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டிலேருந்து தூக்குறோம், கிடையவே கிடையாது அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசின வீடியோ கூட எடிட்டர் போடுவார் பாருங்கள். 7 மாதத்தில் நீட்டை நான் ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸோ இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்களே வாயத்தரங்கன்னு கேட்கக்கூடிய இந்த கூட்டம் இருக்குது இல்லையா, இன்றைக்கி சிபிஎம் சிபிஐ அவங்க அலுவலகத்தில் தான் போயிட்டு அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் கடந்த 5 ஆண்டுகளாக நீட் எக்ஸாமுக்காக இவங்க என்ன போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, இவங்க என்ன விஷயத்த பண்ணாங்க, ஒரு ஃபார்முலா இருக்குது, இது யாருக்குமே தெரியாத ஃபார்முலா, நம்ம ஒன்றும் அடிமை அதிமுக மாதிரி அடிமை கிடையாது, நம்ம வந்து போராடி வந்து நம்ம நீட்டை வந்து ஒழிக்க வச்சுருவோம், நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொன்னார். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கேள்வியை நம்ம வந்து கேட்டிருப்போம். சும்மா நான் கேட்குறேன், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு உதயநிதி அவர்கள் அடிக்கடி மீட் பண்ணுறாரா, டக்குன்னு போய்ட்டு சார் நீட் எக்ஸாம் வந்துட்டு நம்ம தடை பண்ணுறோன்னு சொன்னோம், நீக்கிறோன்னு சொன்னோம், நம்ம ஏன் சார் இன்னும் வந்து நம்ம நீக்கவே இல்லை அப்படின்னு எத்தனை வாட்டி கேட்டிருப்போம். முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட எத்தனை வாட்டி நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த விஷயத்தை இந்த கடந்த 5 வருஷமாக, ஏன் கடந்த 10 வருஷமாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, இதற்கான சொல்யூஷனை அங்கே அந்த டைமில் கேட்காம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தாவேகா அரசு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன் தாவேகா அரசு பதில் சொல்லணும்? இதில் இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ரயில் வந்துட்டு இருக்கும்போது ரயில் மறித்து வந்து மாணவ அமைப்பினர் வந்து உட்காடுறாங்க, போய் காவல்துறை அவங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இது எதுக்கு உதாரணமாக மாறுதுன்னு எனக்கு தெரியல. டெல்லியில் நிறைய காட்சிகள் பார்த்தோம். என்னென்னா காவல்துறை அடிக்க பாயும் போது திரும்ப அந்த மாணவர்களும் அடிக்க பாய்ஞ்சதை பார்த்தோம். இது ஒரு கலவரமாக மாறுது, கல்லை விட்டு எறிகிறாங்க. அதுக்கு நிறையா வந்து கூஸ்பம்ஸ் வீடியோ அந்த மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக எலிவேட் பண்ணிலாம் காட்டினாங்க. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் அந்த பார்த்த காட்சி வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு மாணவனோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு, அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு.
ஏன் பாக்கெட்டை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி 2 மாணவர்கள் சேர்ந்து அந்த காவல்துறை அதிகாரியை பிடிச்சி தள்ளுறாங்க, சண்டை போடுறாங்க. லிட்ரலி வந்து அடிக்க பாய் சண்டை போடுறாங்க. இது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. அப்போது மாணவர்கள் மேலே கை வச்சா அவங்க திரும்ப கை வைப்பாங்க, திரும்ப சண்டை வரும் அப்படின்னும் போது காவல்துறையும் மனுஷங்க தான். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்கன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் ஒரு அனுமதி வாங்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறீங்களா, ஓகே, அரசு உங்களை அனுமதிக்கும். ஆனால் ரோட்டில் உட்கார்றது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் போய் உட்கார்றது, இதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட இது என்னென்னா, அப்படி உட்காந்தா அவங்கள வந்து அங்கேருந்து அகற்றணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் விட்டுறணும். இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர். அதை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதில் கைகலப்பு ஆகும்போது கண்டிப்பாக 2 சைடும் சொல்கிறேன், காவல்துறைக்கும் சரி, அந்த மாணவ அமைப்பினருக்கும் சரி, 2 பேருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோட தூண்டுதல் இருக்குது அப்படிங்கிறது தெரில. இது தானாக முளைச்ச போராட்டமாக இருக்குது, தானாக முளைக்கிற போராட்டம். இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, நீட் எக்ஸாம் தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னா அது நோக்கி இந்த போராட்டம் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஜனநாயகன் படம் வந்ததுனால தான் நீட் எக்ஸாமோடைய அந்த போராட்டமே வந்து இன்றைக்கி நீர்த்து போகுதுன்னு சொல்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கிறது, அதாவது எப்படி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. கடந்த 10 நாட்கள் இல்லாத ஒரு அக்கறை இந்த 3 நாளில் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, இப்போ இந்த நீட் எக்ஸாமை திமுக அதிமுக 2 கட்சியுமே வந்துட்டு கைவிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா அதிமுக டைமில் தான் வந்தது. இவங்க திமுக வந்து வழி விட்டுவிட்டு, காங்கிரஸ் வழி விட்டுவிட்டு, இவங்க வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு நாடகம் ஆடினாங்க. அப்போது முழுக்க 5 வருஷம் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த கேள்வி, அதாவது நீட் எக்ஸாமை நாங்கள் ரத்து பண்ணி காட்டுறோன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு வந்துட்டு இன்றைக்கி திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் நீங்கள் பதிவு போடுறாரு, நீட் தேர்வை ஒழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பதிவு போடுறாரு. அதான் எல்லா காலங்களும் கூடி வரும்போதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இதில் தாவேக அரசு அமைதியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, இதில் அமைதியாக இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்படி சொல்கிற வந்து முதலமைச்சர் பேசுகிறது இல்லையா, சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு சாதாரணமாக ஒரு ஆளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே வந்து சார்ந்ததாகவும் அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ டெல்லி போராட்டம் உண்மையிலே நீட் எதிர்ப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்ரோச் பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பலரும் வந்து வீடியோக்கள் போடும்போது, இங்கே நடக்கிற போராட்டம் மட்டும்தான் எங்கள் போராட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம், அந்த கல்வி அமைச்சரை பதவி விலக்க சொல்கிற போராட்டம். பல இடங்களில் இந்த பேரை வச்சுக்கிட்டு நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி டெல்லிக்கு வாங்க சிஎம் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி கேட்கும்போது இங்கே உணர்ச்சி வசப்பட்டு முதலமைச்சர் விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலாக அது தப்பாக மாறுறதுக்கும் அதுவே ஒரு பேக் ஃபேராக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இங்கே மௌனம் காக்குறாங்களே, ஏன் இவ்வளோ மௌனம் காக்குறாங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கல்வி பொதுப்பட்டியலில் போனது, அது மாநில பட்டியலுக்கு மாறணும். அது தாரவாத்து கொடுத்தது யார்? அதிமுக அப்படியில் தாரவாத்து கொடுக்கப்பட்டது. அப்போ இதை திரும்பி கொண்டு வரதுக்கு சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடியும். இன்றைக்கி தாவேக அரசை திட்டுறதுனாலையோ, திமுக நம்மளை ஏமாத்துச்சுல, 5 வருஷமாக நாங்கள் வந்து வந்தோடனே நாங்கள் நீட்டை வந்து தூக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதனாலேயோ இங்கே மாற்றம் நிகழுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த நீட் எக்ஸாம், இந்த போராட்டத்தை வச்சு பக்காவான அரசியல் மட்டும் வந்து நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தாவேக இந்த விஷயத்தை கையில் எடுத்து நாங்களும் வந்து நீட்டை ஒழிச்சிருவோம், கவலைப்படாதீங்க, நம்ம போராட்டத்தில் இறங்குவோம்னு சொல்லி தாவேக தமிழ்நாடு ஃபுல்லுக்காக போராட்டம் இறக்குங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் இறக்குங்க, போராட்டத்தை பண்ணுங்கள், பாஜகவுக்கு எதிராக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் பயங்கரமாக இருக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்கள், தாவேக வந்து இந்த மாதிரி பண்ணுது. ஆனால் மேலே மத்தியில் பாஜகன்ற கட்சி வந்து ஆட்சி மாறி, ஒருவேளை நான் சொல்கிற ஃபார்முலாவாக சொல்கிறேன், இங்கே தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி நடக்குது, வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து கூட்டணி வைக்கிறாங்க, அப்போது வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது, அப்போ காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேக வந்து ஒரு வேளை வந்து மத்தியில் வந்து ஆட்சி மாறுச்சு அப்படின்னா காங்கிரஸ் கிட்ட அதை நம்ம கேட்கலாம், முறையிடலாம். கண்டிப்பாக நீங்கள் நீட் எக்ஸாம் எடுப்பீங்க, இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க தான் கொண்டு வந்ததே. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம், ஏங்க நீட் எக்ஸாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால்
திரும்ப ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். சும்மா மக்கள்கிட்ட போயிட்டு இல்லைங்க நீட் எக்ஸாம் நாங்கள் இது பண்ணிடுறோம் அது பண்ணிடுறோம், அது மத்திய கவர்மெண்ட் அவங்க பண்ண வேண்டிய விஷயம். அதை எப்படி ஒரு மாநில கவர்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அப்படியே திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டு டோட்டலாக தாவேக்கா ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஜனநாயகனுக்கு மக்கள் இளைஞர்கள் போய் போயிட்டாங்க அப்படின்னு. எப்பா இந்த இளைஞர்கள் தாப்பா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உட்காந்து அவ்வளோ பெரிய புரட்சியை பண்ணது இந்த இளைஞர்கள் தான். இன்னொன்று, இந்த போராட்டம் உண்மையிலேயே சரியான திசையில் போகுது, உண்மையிலே இந்த பிரச்சனைகள் இப்படி வீரியமாக போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்காக இளைஞர்கள் கூடாமல் இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி திரையரங்குகள் போன கூட்டம் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கும் வரதான் போகுது. இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாமே ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிகள். பட் இவங்கெல்லாம் பாருங்கள், தற்கூரி கூட்டம் போய் சினிமாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா சினிமாவுக்கு யாருமே போகிறது இல்லையா? அதை ஒரு இயக்குனரே பேசுகிறாருங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இயக்குனர்கள் அந்த துறையில் இருந்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் தெரியும், தெளிவாக தெரியும். திமுக அதையும் அமீர் அவர்கள் மென்ஷனும் பண்ணுறாரு. ஒரு கட்சி இருந்துச்சு, இந்த கட்சி 5 வருஷமாக நீட்டை ஒழிக்கிறதுங்கிற மந்திரம் இருக்குன்னு சொல்லியும் அந்த நீட்டை அவங்களும் ஒழிக்கலை. புதிதாக பொறுப்பேற்ற இந்த தவேக்கா அரசும் ஒழிக்கலை அப்படின்னா ஒழிக்க வேண்டியது மத்திய அரசு. ஸோ மத்திய அரசு எதிர்த்து தான் அவங்க போராட்டமே மேற்கொள்ளணும். அதை தாண்டி அதை மாற்றி டோட்டலாக இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னா, தவறான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம், ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதனால தான் நீங்கள் கூட்டம் அங்கே போயிருக்கு அப்படின்னு. நார்மலாகவே விஜய் அவர்கள் படம், அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கி அவர் சிஎம்மாக இருக்கலாம், ஆனால் அவர் உச்சபட்ச நடிகர். அவர் படம் வருது அப்படின்னா அங்கே ஒரு கூட்டம் கூட தான் செய்யும், குடும்பமாக போக தான் செய்வாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாசான விஷயமாக தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஜனநாயகன்றது ஒரு ப்ராடக்ட், அதை விற்றாதான் அந்த ப்ரொடியூசர் காசு, அதில் நடித்த நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு மீன்ஸ் சொன்னால் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே காசு, அவங்களுக்கு ஒரு பேர், அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க போகிறதே அந்த இதை வச்சு தான். இப்படி இருக்கும் போது இதை டோட்டலாக நம்ம அப்படியே கொலாப்ஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாமா, இது பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது. இது எப்படி இருக்குன்னா, நாங்களாம் ரொம்ப அறிவாளிகள், நாங்களாம் போராட்டம் மேற்கொள்கிறோம், நாங்களாம் ரொம்ப இதாக இருக்கோம், பட் நீங்களாம் போயிட்டு இந்த படம் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படின்னா லிட்டரலி அதே தான், டிவிக்கு ஓட்டு போட்டிங்கல்ல, ஓட்டு போட்ட எல்லாமே நீங்கள் தற்கூரிகள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கும்போது இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான வேலைகளை யாராவது பார்க்குறாங்களான்னு கேட்டால் பார்க்கல. எனக்கு என்ன ஆச்சரியமா, கடந்த 5 ஆண்டுகளில் நீட் எக்ஸாம் இப்படி இவ்வளோ பேரை கொண்டிருக்கே, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன்னு சொல்லி யாருக்குமே பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் தோணலை, இவ்வளோ புரட்சியாளர்களை பார்க்கவும் முடியல. கடந்த 5 ஆண்டுகளை விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அந்த குழந்தை எழுந்து நடக்குதுன்னுவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா அரசை இப்போ அவங்க பேசுகிறத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இதுதான் இருக்கையிலே பெரிய கூத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் தாவேக்கா இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சரியான விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், அலுவல் வேலைகள் இருக்கும். அதில் ஒரு கேப்பில் போய் படம் பார்த்துட்டு வர்றாங்க. அவங்களுடைய பிடித்த நடிகர், அவங்க படத்தை போய் பார்க்குறது பெரிய தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எதையெல்லாம் செய்திகளாக மாற்றுவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா இப்போ புதுக்கோட்டையில் பர்வேஸ் அவர்கள் விஜய் அவர்கள் படத்தை பார்த்துட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை எடுத்து ஒரு செய்தி சேனலில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொன்று, அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் படத்தில் வர்றாரு, அவர் இன்றைக்கி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த படம் ஒருவேளை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா இது முழுக்க பிரச்சார படமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி தான் அந்த கருத்தை தான் சொல்ல வருது. இப்போ அதுக்கு அப்புறம் வந்ததுனால இதை எப்படி மக்கள் மத்தியில் இதை மழுங்கடிக்கலாம், இந்த விஷயத்தை இன்னும் ஏன் நம்ம மோசமாக மாற்றலாம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விஷயத்தை இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் பல காட்சிகள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல் பிரச்சனைகளை எல்லாத்தையும் பேசுது, மத அரசியலை பேசுது, இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த படம் பேசுது. அப்படிங்கிறதெல்லாம் மழுங்கடிச்சிட்டு, இல்லை இந்த படம் ஒரு படம், இந்த படத்தை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா தற்கூரி, நீ ஏன் போய் படத்துக்கு போய் பார்க்குற அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா,
ஒரு உண்மையிலேயே நீட்டுக்காக போராடக்கூடிய ஒரு போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துகிற விதமாக இவங்க உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், விஜய் ரசிகர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலி ரோஹிணி தேட்டரில் தான் நாங்கள் போயிட்டு அந்த செலிப்ரேஷன்லாம் போய் பார்ப்போம் இல்லையா, அதில் போய் நாங்கள் பைட்ஸ்லாம் எடுக்க போயிட்டு இருந்தோம். இது வந்து ரெகுலராக வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் தான். அப்போ நம்ம டீம் வந்து அங்கே போகும்போது ஒருத்தர் அவரே வந்து மைக்கை பிடிங்கி வச்சுக்கிட்டு என்ன பேசினார் அப்படின்னா, விஜய் ரசிகர்களே ஒன்று சேருங்கள், நம்ம நீட்டு இதுக்காக போராடுவோம், நம்ம வந்து படம் பார்க்குறது நமக்கு ஆசையான விஷயந்தான், பட் நீட்டுக்காக போராடுறது நம்மளுடைய கடமை, தயவு செஞ்சு வந்து பாருங்கள், வந்து நீட்டை வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேமராஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க, அந்த பேனர்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் காவல்துறை வந்து அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க வேணாம், நீங்கள் இதெல்லாம் பேச வேணாம், கிளம்புங்க, பிரச்சனை ஆகிட போகுது, ப்ராப்ளம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. திரும்ப திரும்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ காலம் வந்து அந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க மாநகராட்சி இதில். அப்போயுமே ஒரு படத்தை பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு அந்த டைமில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும் வந்துட்டு அந்த வழியாலும் வேற ஒரு வழியாக வந்து பயன்படுத்திட்டு போனாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த போராளிகளை நம்ம பார்க்க முடியல. இவங்க போராடுற மாதிரி போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு யாரும் வந்து பாருங்கள் படம் பார்க்க போயிட்டாங்க, இப்படிலாம் பண்ணலாமா, தப்பு இல்லையா, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி படம் பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த 2 பேரை யாருமே கேட்கல. இன்றைக்கி ரசிகனாக போய் படம் பார்க்க போகக்கூடிய அந்த ரசிகர் கூட்டத்தை போய்கிட்டு நீங்கள் வந்து இங்கே நிற்கிறதுலாம் தப்பு, நீங்கள் வந்துருங்க, அங்கே வந்துருங்கன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட திமுகவுடைய இன்னொரு ஐடியாலஜி தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே மாதிரி தான் நடந்தது. ரசிகர் கூட்டம் இதெல்லாம் வந்து நாடாள தகுதி இல்லாத கூட்டம், இந்த கூட்டம் எப்படி நாடாளும் சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு டீக்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க டீக்ரேட் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அவங்கள மட்டம் தட்டி அவங்க போய் சொல்கிறாங்க. அவங்க வளர்ச்சியே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலம் வந்து இருண்ட காலம், அதாவது தமிழ்நாடு இருண்ட காலம்ன்ற மாதிரிலாம் பேச்செல்லாம் போட்டு அப்படியே மக்கள் மத்தியில் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் இன்ன வரைக்கும் வந்து மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் அதிக முறை ஆண்ட கட்சியாகவும் சாகிற வரைக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தார். இப்போ அந்த இடத்துல விஜயவர்கள் உருவாகிட்டு இருக்காரு, விஜயவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த ஒரு மாத்திர வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது, எல்லா இடங்களையும் பார்க்குறத பார்த்தா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த போராட்டம் அதோடைய சரியான திசையில் போகுதா, இல்லை இது வந்து ஒரு டார்கெட் செய்யப்படக்கூடிய போராட்டமாக மாறுதா அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செஞ்சு கருத்துக்களாக வந்து பதிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கரெக்டாக சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியே போடுறீங்க. டெய்லி கமெண்ட்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமா, எலாபரேட்டாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது. ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் பொய்யோ வதந்தியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறாக போய் சேருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அது யதார்த்தமாக நம்ம ஒரு எளிய நடையில் மட்டும் பேசிக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயமாக நம்ம மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.